ஹர நம பார்வதி பததே ஹர மகாதேவா. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருவாரூர் மாவட்டம் திருச்சிறுகுடி அப்படிங்கிற க்ஷேத்திரத்தை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். திருச்சிறுகுடி 276 திவ்ய ஸ்தலங்களில் இதுவும் ஒரு ஸ்தலம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற சுயம்பு ஸ்தலம். இந்த கோவில் 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது. முற்கால சோழர்களால் கட்டப்பட்ட கோவில். சுவாமி இங்கே சுயம்பு, மங்களநாதர், அம்பாள் மங்களாம்பிகை, இந்த குளம் மங்கள தீர்த்தம், விநாயகர் மங்கள விநாயகர், சுப்பிரமணியர் மங்கள சுப்பிரமணியர், இப்படி நித்திய மங்களங்களை கொடுக்கக்கூடிய எல்லா சாமிக்கும் மங்களங்களை சேர்த்த நித்திய மங்கள க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். இது சுயம்பு ஸ்தலம். சுவாமிக்கு இங்கே அபிஷேகமே கிடையாது. பார்வதி தன் கைப்பட பிடித்து வழிபட்ட ஊர். சிறுபிடியாக மாறி இருக்கு. சுவாமிக்கு சூக்ஷ்மபுரீஸ்வரர் அப்படின்னு ஒரு பேர். மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிந்து வைத்திருப்பவர் அப்படின்னு அர்த்தம். சூக்ஷ்மம், கண்ணுக்கு தெரியாதது, புரிஞ்சிக்க முடியாதது, பொருள் கொள்ள முடியாதது அப்படின்னு அர்த்தம். இது பதவி தரும் தலம் அப்படின்னு சொல்றோம். பதவி பூர்வ புண்ணியானாம் ஜனனியும் ஜென்ம சௌக்கியானாம் அப்படின்னு ஜாதகத்தில் ஒரு வரி வரும். எந்த ஜோசியரும் இந்த வரியை எழுதிதான் ஜாதகத்தை சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதுபோல மனிதனுக்கு 2 பதவிகளை நம்முடைய இந்து மதமானது சொல்லுது. குடும்பம் சார்ந்த உறவுகள் பதவி, சமுதாயம் சார்ந்த வேலை தொழில் ஒரு பதவி. இந்த 2 பதவிகளையும் கொடுக்கக்கூடிய தலம் தான் இந்த தலம். குடும்பம் சார்ந்த உறவுகள் கர்மா பேஸ், அதை யாரும் மாற்ற முடியாது, யாரும் தீர்மானிக்க முடியாது. சமுதாயம் சார்ந்த வேலை தொழில் அந்தஸ்து, இது ஒரு பதவி. செவ்வாய் என்று சொல்லக்கூடிய அங்காரகன் வழிபட்ட தலம். பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் சூரியன் வழிபட்ட தலம். சூரியனும் அங்காரகனும் சேர்ந்து வழிபட்டதனால் இது பதவி தரும் தலம் அப்படிங்கிற கோவில் ஆச்சு. ஏன்னா குடும்ப உறவுகள்லாம் சூரியனுடைய அடிப்படை. பித்திருக்காரகன் அப்படின்னு சொல்கிறோம். அங்காரகனை தைரிய வீரிய ஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். பூமிக்கும் உறவுகளுக்கும் தைரியத்துக்கும் உரியவன் செவ்வாய். அந்த செவ்வாய் மங்கள்னு என சுபத்தன்மை பெற்ற தலம் இந்த தலம். செவ்வாய்க்கு தனித்த சன்னதி, இங்கே விசேஷமான சன்னதி. இது செவ்வாயுடைய அனுகிரக ஸ்தலம், பரிகார ஸ்தலம் இல்லை, அனுகிரகம் பண்ணக்கூடிய தலம். செவ்வாயை கெட்டவன் தான் எல்லாரும் ஜோசியத்தில் சொல்லுவாங்க, பாவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இங்கே அனுகிரகமூர்த்தியாக இருக்கக்கூடிய தலம் செவ்வாய் ஸ்தலம். இங்கே ஒரு 16ஆம் நூற்றாண்டு 17ஆம் நூற்றாண்டு வாக்கில் ஒரு கல்வெட்டு ஒன்று காணப்படுகிறது. தெற்கு பிராகாரத்தில் தமிழ் எண்களால் வடிவமைக்கப்பட்ட கல்வெட்டு எந்திரம். அதில் எப்படி கூட்டினாலும் 40 தான் வருது. குறுக்கெழுத்து போட்டி மாதிரி 40 என்ற விடையை கொடுக்கக்கூடிய ஒரு எண்கள் வடிவ எந்திரம் ஒன்று இருக்குது. அதுதான் பதவி தரும் எந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அதை பற்றி ஆராய்ச்சிகள் போயிட்டுருக்கு. அதை பற்றி இன்னும் இறுதியான முடிவுகள் நமக்கு தெரிய வருது. அந்த எந்திரத்தை வழிபடுவதற்கு இந்த 2 பதவிகளும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்ல வேலை கிடைக்கிறது, அரசியலில் உயர் பதவிகள் கிடைக்கிறது, சமுதாயத்தில் மதிப்பு அந்தஸ்து கிடைக்கிறது, குழந்தைகளுக்கு தேவையான ஸ்கூலில் அட்மிஷன், விரும்பிய பாடங்களில் தேர்ச்சி கிடைக்கிறது. இது எல்லாமே இந்த எந்திரங்களை வழிபடுவதற்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. அதே போல் இந்த ஆலயம் எல்லாம் வல்ல மங்களாம்பிகை சமேத சூக்ஷ்மபுரீஸ்வரரை வழிபடுவதற்கு வாழ்வு சார்ந்த பதவிகள், சமுதாயம் சார்ந்த பதவிகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. எல்லோரும் தரிசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஹர நம பார்வதி பததே ஹர மகாதேவா. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.